தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 10,000 வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இந்தியா அது ஒரு கிராம பொருளாதாரம் நிறைந்த நாடு, விவசாயத்தை தொழிலாக கொண்ட நாடு. ஏறத்தாழ இந்தியாவில் 70% பேர் விவசாயத்தை நம்பிதான் உள்ளார்கள். ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் விவசாயம் அழிந்து வருகிறது என்று சொல்லலாம். விளைநிலங்கள் எல்லாம் வீட்டடி மனைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. விவசாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை, விவசாயிகள் ஊக்குவிக்கப்படவில்லை. விவசாய நிலங்கள் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டு தொழிற்சாலை அமைப்பதற்கு வழங்கப்படுகின்றன. ஆனால் சோறு இல்லாம வாழ முடியாது. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட சோறு இல்லாம வாழ முடியாது. சாப்பாடு இல்லாம வாழ முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். விவசாயத்தை கைவிட்ட நாடுகள்லாம் இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கன. ரஷ்யா, இங்கிலாந்து இந்த 2 நாடுகள் உதாரணம். விவசாயத்தை கைவிட்டுச்சு, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. மற்ற நாடுகளிடம் உணவுப் பொருளுக்காக கையேந்தி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நமக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அது விவசாயிகள் தான். விவசாயிகள் நெல் அறுவடை செய்யாம நமக்கு அரிசி கிடைக்காது. அவங்க காய்கறி விளைவிக்காம நமக்கு காய்கறி கிடைக்காது. சாப்பாடு குழம்பு வைக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். சாப்பாடு இல்லாம நம்ம வாழ முடியாது. என்னதான் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் கூட சாப்பாடு நமக்கு முக்கியம். ஆக விவசாயம் என்பது ஒரு முக்கியமான தொழில். ஆனால் இன்னைக்கு விவசாயம் தமிழ்நாட்டுல நசுக்கப்படுகிறது. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டடி மனைகளாக மாற்றப்படுகிறது. நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை. விவசாயிகள் நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு தொழிற்சாலைகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. என்னதான் லாப நஷ்டம் வந்தாலும் கூட விவசாயிகள் தங்களுடைய விவசாய தொழிலை கைவிடாமல் வருடந்தோறும் அதை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால தான் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கு. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேர்தல் நேரத்துல இலவச அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. அதே நேரத்துல விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். அப்படி கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. விவசாய தொழிலை ஊக்குவிக்கணும்னா, விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு வேற தொழிலுக்கு போகாம தடுக்கணும்னா ஒரே வழி, அவங்களுக்கு மாதந்தோறும் 10,000 கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும். மத்திய அரசு 3 மாசம் கூட 2,000 கொடுப்பது மாதிரி தமிழக அரசு மாதந்தோறும் அவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கணும். அதுதான் சிறந்த வழி. ஆக விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக கட்சிகள் விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயோ அல்லது அதை விட சற்று குறைந்த தொகையோ மாதந்தோறும் வழங்க தேர்தல் அறிவிப்பு செய்ய வேண்டும். அவங்கள ஊக்குவிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் தமிழகம் வளரும், தமிழகம் செழிக்கும். நம்ம விவசாயத்தை ஊக்குவிக்காம விட்டோம்னா நம்ம உணவுப் பொருட்களுக்காக பிற மாநிலங்களை எதிர்பார்த்து தான் நம்ம காத்திருக்கணும். ஆகவே விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக வருகிற சட்டசபை தேர்தலில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு ரூபாய் மாதந்தோறும் 10,000 வழங்க அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.